இவர்களுக்கு மெயின் என்னன்னா மன உளைச்சல், தோல்வி, அவமானங்கள், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து இவர்களுடைய ஸ்மார்ட் ஒர்க், இனோவேட்டிவ் ஒர்க், டெக்கி ஒர்க், அதான் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒர்க்குக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மீனராசிக்காரர்களை துவம்சம் செய்தது அது ரேவதி நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். புரட்டாதி ஏற்கனவே அடி வாங்கிருச்சு. இப்ப அடி வாங்கினதுக்கு காயம் அதுதான் அவர்கள் போட்டு கொண்டிருந்தார்கள். கும்பராசிக்கு உழைத்து உழைத்து கை கால்கள் முட்டி தேய்ந்து போனது. மீனராசிக்கு எல்லாமே தேய்ந்து போனது. உடல், பொருள், ஆவி, எண்ணம், ஆத்மா, குழந்தைகள், வீடு, வருமானம், எதையெல்லாம் கொண்டு போய் நம்ம அடகு வச்சோங்கிறது நமக்கே தெரியல. அடகு வைத்து வைத்து ஓப்பனா சொன்னா நிறைய மீனராசிக்காரர்களுக்கு அந்த பாத்திரத்தையே கொண்டு போய் அடகு வைத்து அந்த பாத்திரமே தேய்ந்து போற அளவுக்கு பிரச்சனைகள். இது வெளியில சொன்னா டேஷும்பாங்க பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரு பெயர்ச்சி நடந்து விட்டது. குரு உச்சமடைந்து விட்டார். குரு சனி என்ற கிரகத்தை பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ சனியின் வீரியம் கட்டுப்படுகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது விஷயங்கள் எல்லாமே நாம் இது நாள் வரை வீடியோக்களாக கொடுத்து விட்டோம். இதில் நாம் இது நாள் வரை சொல்லாத விஷயம்னு சொல்லலாம், இல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். இது மீன ராசியில் புதனின் ஆதிக்கத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் அதிதேவதை பூஷா, பூஷன், வழிகாட்டுபவர், பயணங்களை காப்பவர் மற்றும் ஆன்மாக்களுக்கு முக்தி பாதையை காட்டுபவர். மந்த காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் புதனின் ரேவதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது கர்ம வினைகளின் முடிவு மற்றும் கணக்கு தீர்த்தல், கார்மிக் க்ளோஷர் என்று உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குகிறது. இதில் புதன் என்பது புத்தி, தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம், புத்தி காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. சனி இங்கு வரும் பொழுது நாம் புத்தியால் செய்த தவறுகள், கணக்கு வழக்குகளில் செய்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் வார்த்தைகளால் இது நாள் வரை நாம் விளைவித்த கர்மாவிற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மாற்றம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தனுர் ராசியிலும், இரண்டாவது பாதம் மகர ராசியிலும், மூன்றாவது பாதம் கும்ப ராசியிலும், நான்காவது பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த ஒரு வருட காலம், கிட்டத்தட்ட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் சனி பயிற்சி என்பது இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு குருவின் பார்வை சனியின் மேல் வந்து விடுகிறது. சோ டோட்டலாவே இந்த சனி புதன் கர்மா இன்னும் ஒரு வருடத்திற்கு யாருக்கு என்ன கொடுக்க போகிறது, இதனை எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ளலாம்? இதற்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ்ல குறிப்பா மீனராசியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு 50,000, 75,000, 1,00,000 வியூஸ் போயிருக்கும். எதனால அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சாட்டானுடைய தாக்கம் அது சொந்த நட்சத்திரத்துல இருந்த போது அவரே விரையாதிபதியாக வந்து குறிப்பா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்திலேயே நின்று மீனராசிக்காரர்களை துவம்சம் செய்தது. அது ரேவதி நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். புரட்டாதி ஏற்கனவே அடி வாங்கிருச்சு. இப்ப அடி வாங்கினதுக்கு காயம் அதுதான் அவர்கள் போட்டு கொண்டிருந்தார்கள். கும்பராசிக்கு உழைத்து உழைத்து கை கால்கள் முட்டி தேய்ந்து போனது. மீனராசிக்கு எல்லாமே தேய்ந்து போனது. உடல், பொருள், ஆவி, எண்ணம், ஆத்மா, குழந்தைகள், வீடு, வருமானம், எதையெல்லாம் கொண்டு போய் நம்ம அடகு வச்சோங்கிறது நமக்கே தெரியல. அடகு வைத்து வைத்து ஓப்பனா சொன்னா நிறைய மீனராசிக்காரர்களுக்கு அந்த பாத்திரத்தையே கொண்டு போய் அடகு வைத்து அந்த பாத்திரமே தேய்ந்து போற அளவுக்கு பிரச்சனைகள். இது வெளியில சொன்னா டேஷும்பாங்க பாரு. மாதிரி மொத்தமா என்னாச்சு, இவர்கள் மட்டும் இல்ல, இவங்க லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, இவங்க குழந்தைகள் மட்டும் அல்ல, எல்லா விஷயத்திலையுமே மைனஸ் இன்ஃபினிட்டி என்ற ஒரு நிலைமை தான் ஏற்பட்டது. பெரிய பிளஸ் என்னன்னா,
ராசியாதிபதி குரு அர்த்தாஷ்டம குருவிலிருந்து வெளியே வந்து ராசியை பார்க்கிறது, உச்சமடைகிறது, விசேஷ பார்வை பெறுகிறது. ராசி மட்டுமல்ல, ராசியில் இருக்கக்கூடிய சாட்டனும் குருவின் பார்வையை பெற்று நீர்த்து போகிறது. நம்மை சுருட்டிய அந்த சனி பகவான் இப்பொழுது சுருண்டு போக போகிறார். இதெல்லாம் ஒரு பிளஸ் தான். இதுல இன்னொரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் என்னன்னா, உத்திரட்டாதியிலிருந்து ரேவதிக்கு வராரு. யார் வராரு? சாட்டன் வராரு. அப்போ என்ன அர்த்தம்? கர்மா கிளென்சிங், கர்மா கிளியர், நெகட்டிவ் கர்மா தொலைந்து விட்டது. இப்ப இந்த சாட்டான் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இனி பெரிதாக கொடுக்க மாட்டார். குரு பார்வையில் இருக்கிறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு புது கணக்கு தொடரும். எப்படி தொடரும்னா, நம்மளுடைய இடம் விஷயமா, வீடு விஷயமா, வாகனம் விஷயமா, இல்லைன்னா நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் விஷயமா. ஏன்னா புதன் வந்து புத்திகாரகன். இப்போ இத்தனை நாள் நம்ம வந்து என்ன பண்ணினோம்? ஹார்ட் ஒர்க் பண்ணினோம், வேர்வை சிந்தினோம், நம்மளே ஒரு லேபர் மாதிரி போனோம். ஆபீஸ்ல ஸ்டாஃப் வரலையா, அந்த வேலையும் நம்மளே எடுத்து பண்ணினோம். தலையில் கிட்டத்தட்ட எல்லா சுமையும் நாம் சுமந்தோம். இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஜிட்டல் ஒர்க் பண்ண போறோம், ஏஐ பண்ண போறோம். புத்திசாலித்தனமாக யோசித்து, புத்திகாரகன் புதன், இவன் புத்திமான், வித்தை காரகன் வித்வான், இவனிடம் இந்த விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம வெளியே கொண்டு வர போகிறோம். இதன் மூலம் ஒரு நல்ல அனுகூலம், சமாதானம் எல்லாமே கிடைக்கும். இது மெயினா நமக்கு கிடைக்கும், நம்ம லைஃப் பார்ட்னருக்கு கிடைக்கும், நம்ம இடத்துக்கு கிடைக்கும். இப்போ அந்த இடத்தை வித்து கடனை அடைத்து வேற ஒரு இடம் வாங்கிக்கலாம். எங்கேயோ அவுட்டர்ல இருக்கிற ஒரு இடத்தை போய் வித்து விட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இடம் வாங்கி கொள்ளலாம். அனுகூலம் பெறலாம், சமாதானம் கிடைக்கும். நிறைய வச்சிருந்து அதை ஆக்குபை பண்ணிட்டு காலி பண்ணல, அதனால டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். வாடகைக்கு டெனன்ட் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். லைஃப் பார்ட்னருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்தா ஏதோ அந்த கடனை அடைக்கலாம், சமாதானம் பெறலாம் அப்படின்னு சொல்றவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவர்களுக்கு மெயின் என்னன்னா, மன உளைச்சல், தோல்வி, அவமானங்கள், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து இவர்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கு, இனோவேட்டிவ் ஒர்க்கு, டெக்கி ஒர்க்கு, அதான் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒர்க்குக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதையும் தவிர இவர்களுடைய அந்த புத்திசாலித்தனம் அப்படியே மின்னும். அதுக்கு குரு பார்வை ஒரு காரணம். அப்போ இவர்களுடைய அந்த ஃபார்முலா அங்கீகரிக்கப்படும். அந்த ஃபார்முலா அங்கீகரிக்கப்படுவதனால் இவர்களுக்கு வருமானம் வரும், தொழில்ல ஒரு நிலையான இடம் கிடைக்கும், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், சமாதானம், திருப்தி, சாட்டிஸ்பாக்சன் எல்லாமே கிடைக்கும். ஓப்பனா சொன்னா, இதுவரை ஃபியூஸ் போன பல்பு புதிதான ஒரு பல்பு மாட்டினால் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதை போல் ஒட்டு மொத்தமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் வைத்து வரவேற்கத்தக்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாக இருக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மீனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய கணவனுடைய நட்சத்திரத்தில், உங்களுடைய அம்மாவுடைய நட்சத்திரத்தில், உங்களுடைய வீட்டு ப்ராப்பர்ட்டியோடைய நட்சத்திரத்தில் சாட்டன், அப்போ கணவன் பரபரப்பா இருப்பாரு. இதனால் வரை என் கணவன் லெத்தார்ஜிக்கா இருந்தாரு சார், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல சார், அப்படியே சுருண்டு போயிருந்தார் சார்ன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கணவன் இனி ஸ்பீடாக செயல்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கணவனுக்குள் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், சமாதானம் கிடைக்கும். இதனால் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். மிதுனராசி இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்களுக்கெல்லாம் குறிப்பா அவங்களுடைய இடம், வீடு, வாகனம், பூர்வீக சொத்து, பூமி, ஆஸ்தி, அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி, சமாதானம் ஏற்படும். இதனை வைத்து அவர்கள் நிறைய விஷயங்களை தங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.